साथियों, कांग्रेस, डीएमके और इंडी गठबंधन से जुड़ी पार्टियां भ्रष्टाचार और परिवारवाद में डूबी हुई पार्टियां हैं। उनके लिए अपना परिवार ही सब कुछ है। उनके लिए भ्रष्टाचार ही सब कुछ है। इंडी गठबंधन के भ्रष्ट नेताओं को संरक्षण देने वाले एक फैसले को आज सुप्रीम कोर्ट ने पलट दिया है। मैं इस फैसले का स्वागत करता हूं। साथियों, सुप्रीम कोर्ट के इस फैसले के बाद इंडी अलायंस में मातम छाया हुआ है। आंसू उनके सूख नहीं रहे हैं, डरे हुए हैं, कांप रहे हैं, क्योंकि इंडी अलायंस को रिश्वतखोरी के अलावा, भ्रष्टाचार के अलावा देश की व्यवस्थाओं को करप्ट करने के अलावा और कुछ भी न करना आता है, न करने का इरादा है और न ही वो अपने परिवार के बाहर सोच सकते हैं। दशकों तक इंडी अलायंस में शामिल दलों ने लूट की राजनीति की है। आज इन्हीं लोगों की वजह से देश का युवा राजनीति से, व्यवस्थाओं से इतना चिढ़ा रहता है। आज आया सुप्रीम कोर्ट का फैसला स्वच्छ राजनीति को बढ़ावा देगा। और आप जानते हैं कि मोदी का सबसे बड़ा प्रिय काम है स्वच्छता अभियान। और स्वच्छता अभियान कैसा भी हो, मुझे सब जगह पे साफ सफाई करनी ही है। बस आपके आशीर्वाद चाहिए। என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, காங்கிரஸ், திமுக மற்றும் இண்டி கூட்டணியோடு இணைந்திருக்கும் கட்சிகள் ஊழலில் ஊறிப் போயிருக்கும் குடும்ப அரசியலில் ஈடுபட்டு வரும் கட்சிகள். இவர்களுக்கெல்லாம் இவர்களுடைய குடும்பம்தான் எல்லாம், ஊழல்தான் அனைத்தும். இந்தி கூட்டணியைச் சேர்ந்த ஊழல் தலைவர்களை பொத்தி பொத்தி அடைகாத்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை இன்று உச்சநீதிமன்றம் நிராகரித்து விட்டது. நண்பர்களே, உச்சநீதிமன்றத்தின் இந்த முடிவிற்கு பிறகு இந்தி கூட்டணிக்காரர்கள் ஐயோ கப்பல் கவிழ்ந்து விட்டதோ என்ற வகையிலே தலையிலே கை வைத்து உட்கார்ந்திருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், இந்தி கூட்டணிக்காரர்களுக்கு லஞ்சம் வாங்குவதை தவிர, ஊழல் செய்வதை தவிர, தேசத்தின் அமைப்புகளை கெடுத்து குட்டிச்சுவராக்குவதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. பல தசாப்தங்களாக இந்த இந்தி கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் கட்சிகள் எல்லாம் இப்படிப்பட்ட அரசியலை மட்டுமே செய்து பழகி போனவர்கள். இன்று இதே நபர்கள் காரணமாகத்தான் தேசத்தின் இளைஞர்கள் அரசியல் பற்றியும் அமைப்புகள் மீதும் வெறுப்படைந்திருக்கிறார்கள். இன்று வெளியாகி இருக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தூய்மையான அரசியலுக்கு பெரும் உந்து சக்தியாக இருக்கும். என் நெஞ்சம் நிறை தமிழ் மக்களே,
தூய்மை இயக்கம் என்பது அது எப்படி இருந்தாலும் சரி, அது என் நெஞ்சுக்கு மிக நெருக்கமான ஒன்று என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள்.